சசிகலா சிறைக்கு போகும் அந்த நாளுக்கு முன்பு வரை எடப்பாடி பழனிசாமி யார் என்றே பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. எம்எல்ஏவாக அமைச்சராக இருந்திருந்தாலும் கூட அவரது முகம் கூட தமிழக மக்களுக்கு தெரியாது. ஆனால் காலம் அவருக்கு அற்புதமான வாய்ப்பை வழங்கியது. அவராகவே பணம் கொடுத்து அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டார் என கூறினாலும் வரலாற்றில் அவ்வளவு எளிதில் யாருக்கும் அமையாத வாய்ப்பு அது. ஆமாம், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக வேண்டுமெனில் எவ்வளவு உழைப்பு, எத்தனை களப்பணிகள், எத்தனை தியாகங்கள் செய்திருக்க வேண்டும். ஆனால் இவற்றில் எதையுமே செய்யாமல் திடுதிடுப்பென எடப்பாடிக்கு அந்த பொன்னான வாய்ப்பு கிடைக்கும். திடீரென ஒரு நாள் இரவில் கூவத்தூர் கூட்டத்தில் முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி. தரையில் ஊர்ந்து சென்று சசிகலாவின் காலில் விழுந்து முதலமைச்சராக ஆனாலும் கூட அவர்தான் முதலமைச்சராக நம்மையெல்லாம் ஆட்சி செய்தார். அதற்காக அவர் பிடித்த கால்கள் எண்ணற்றவையாக இருக்கலாம். இப்படியெல்லாம் ஆள் பிடித்து காலில் விழுந்து பதவிகள், அதிகாரங்கள் வாங்குவது பழனிசாமிக்கு ஒன்றும் புதிதல்ல. ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கால்களிலும் சசிகலாவின் உறவினரான ராவணனின் கால்களிலும் விழுந்து கட்சியில் அதிகாரத்தை பெற்றவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அந்த காலில் விழும் வைபவங்கள் எல்லாம் திரைக்கு பின்னால் நிகழ்ந்தவை. சசிகலாவின் காலில் விழுந்ததை தான் உலகமே பார்த்தது. பலரையும் முகம் சுடிக்க வைத்த அந்த ஊர்ந்து செல்லும் நிகழ்வு பதவிக்காக இப்படியெல்லாமா காலில் விழுவார்கள் என பலரையும் யோசிக்க வைத்தது. அதற்கு பிறகு நடந்தது தான் சுவாரஸ்யமான ட்விஸ்ட். யார் காலில் விழுந்து பதவியை வாங்கினாரோ அவரையே காலை வாரினார் எடப்பாடி. இன்னும் அழகாக சொல்வது என்றால் ஏறி வந்த ஏணியை எட்டி உதைத்தார். எத்தனை பேருக்கு இந்த துணிச்சல் வரும்? எடப்பாடிக்கு வந்தது. ஏனெனில் அது அவருக்கு கால் வந்த கலை. ஏற்கனவே காலில் விழுந்த செங்கோட்டையன், ராவணன் உள்ளிட்ட பலரையும் காலை வாரிவிட்டு ஓரம் கட்டி முன்னுக்கு வந்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. அரசியலில் பதவிக்காக யாரையும் எதிர்க்கலாம், வீழ்த்தலாம் என்கிற குணம் எடப்பாடிக்கு புதியதாக வந்ததல்ல. இளமை காலம் தொட்டே இருக்கிறது என்கிறார்கள். அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த ஒருவர் தான் கடந்த 4 ஆண்டு காலமாக தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். தான் விழுந்து வந்த கால்களை எல்லாம் வாரி விட்டு கொண்டே வந்தாலும் கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள பல்வேறு உக்திகளையும் அவர் மேற்கொள்ள தவறவில்லை. சசிகலாவை ஓரம் கட்டியது, தினகரனை ஒதுக்கி தள்ளியது என துணிச்சலான பல்வேறு முடிவுகளை எடுத்தார் எடப்பாடி. இதனை சரி செய்ய கட்சியினரை சரி செய்தது, டெண்டர்களை கட்சியினருக்கும் சொந்த பந்தங்களுக்கும் தாராளமயமாக்கியது, ஓ பன்னீர்செல்வத்திடம் இறங்கிச் சென்று பேசியது என பல்வேறு மந்திர தந்திரங்களை செய்து தனது பதவிக்கு எந்தவித ஆபத்தும் நேராமல் பாதுகாத்துக் கொண்டார் எடப்பாடி. இவ்வளவு துணிச்சலாகவும் சாதுரியமாகவும் செயல்பட்ட எடப்பாடி எங்கே சறுக்கினார் அல்லது எங்கே கோட்டை விட்டார் என்கிற கேள்வி எழுகிறதல்லவா? சசிகலாவின் காலில் விழுந்தது, அமைச்சூர்தனமாக பேசுவது, நான் என்ன பாம்பா பல்லியா என பேசியது உள்ளிட்ட பல்வேறு காமெடிகளை செய்தாலும் அவற்றையெல்லாம் மன்னிக்க தயாராக இருந்த தமிழக மக்கள் எடப்பாடியின் பதவி வெறியும் பயந்தாங்குழித்தனமும் சேர்ந்து அவருக்கு கிடைக்கவிருந்த வரலாற்று புகழை பறித்து விட்டது என்றே கூறலாம். எது எப்படியோ காலம் எடப்பாடிக்கு தந்த மகத்தான வாய்ப்பை மக்களுக்காக பயன்படுத்தாமல் தனக்காகவும் தன் பதவிக்காகவும் பயன்படுத்திக் கொண்ட ஒரு அரசியல்வாதியாக வரலாறு அவரை நினைவில் வைத்திருக்கும். வெற்றி பெற்றவரை பாராட்டுவதை விடவும் தோல்வி அடைந்தவரை தேற்றுவதே நல்ல பண்பு. தரையில் தவழ்ந்து பதவியை வாங்கினாலும் உங்கள் மீசையில் மண் ஒட்டவில்லை பழனிசாமி